வெளியே போயிருந்தாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். 70,000 மக்களுங்க, எவ்வளவு பெரிய மஜ்லிஸ். ஒரு 4 பேருக்கு முன்னாடி நம்ம தலை குனி எவ்வளவு வைக்க போறோம். 70,000 மக்களுக்கு மத்தியில் எப்படிங்க வெளியே வர முடியும்? அந்த காலத்துல செல்வத்தோடு வாழ்வதல்ல கம்பீரம், பொருளாதாரத்தோடு வாழ்வதில்ல கம்பீரம், தூய்மையாக வாழ்வதுதான் அந்த காலத்துல பெரிய கம்பீரமா இருந்துச்சு. பனீஸ்வரர் சமுதாயத்தின் மக்கள் இருக்கிறாங்கல்ல, இரவுல ஒரு தவறு செஞ்சாங்கன்னா பகல்ல வீட்டுல அந்த போர்டு தொங்கும், நேற்று நைட்டு விபச்சாரம் பண்ணவன் அப்படின்னு. அப்படிப்பட்ட சமுதாயத்தின் மக்கள் கம்பீரத்தோடு எப்படி வாழ்ந்தார்கள்? தூய்மையான வாழ்க்கை வாழ்ந்தார்கள். அந்த மக்கள் அந்த தவறு செஞ்ச ஒரு மனிதர் உள்ளுக்குள்ள குழம்ப ஆரம்பிக்கிறார். ஹதீஸ்ல வருது, தஃப்சீர்கள்ல பார்க்க முடியுது, தன்னுடைய மேல போட்டிருந்த சட்டை என்ன செய்யற 2 பட்டனை லூஸ் பண்ணி, நாமெல்லாம் மழை வந்தா தலையை கொண்டு போய் உள்ள விட்டுக்குமே, அது மாதிரி அவர்லயும் சில தலையை சட்டைக்குள்ள உள்ள விட்டுக்கிட்டு உள்ள தேம்பி தேம்பி அழுகுறார். யா அல்லாஹ், நான் செய்த தவறு எனக்கும் உனக்கும் தான் தெரியும், இன்னைக்கு ஊருக்கே தெரியுன்ற மாதிரி ஆயிடுச்சு, என்ன காட்டி கொடுத்துறாத ரப்பே என்று அல்லாஹ்ட்ட கதறாரு, கெஞ்சுறார். அவர் அழுத அழுகையில அவருடைய கண்ணிலிருந்து ஒரு சொட்டு கண்ணீர் பூமியை விழுவதற்கு முன்னால் அல்லாஹ் வானத்துல மழையை பொழிய வச்சுட்டான். மக்கள் எல்லாம் சந்தோஷம் அடைந்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, ஆளும் யாரும் வெளியே வரல, தப்பு பண்ணவன் எவனும் தெரியல, ஆனா நீயும் தரமாட்டேன்னு பிடிவாதம் பண்ண, ஆனா நீயும் மழையை கொடுத்துட்ட, ஒன்னும் புரியலையே அல்லாஹ். அல்லாஹ் சொன்னான், அந்த தவறு செய்தவன் என்னிடத்திலே தௌபா செய்து கொண்டான், என்னிடத்திலே பாவ மன்னிப்பை தேடிக்கொண்டான். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், அந்த நபரை எனக்கு கொஞ்சம் காமிச்சு கூட யா அல்லாஹ். அல்லாஹ் இங்கதான் புரியுற மாதிரி நமக்கு ஒரு படிப்பினைய தர்றான். நாம எவ்வளவுதான் அல்லாஹ்வுக்கு நன்றி கட்டவளா இருந்தாலும் நாம தனிமையில செய்யற தவறு அல்லாஹ் ஒரு நாளாவது வெளிப்படுத்திருக்கிறானா? சொல்லுங்க. 4 பேர் கூட்டா செஞ்சா சொல்லுவாங்க, கொள்ளையானாலும் கூட்டாகாதுன்னு. கொள்ளடிக்க போனாலும் கூட்டுக்கு போக கூடாது, முடிஞ்சு போச்சு கதை. ஆனா நாம தனிமையில எவ்வளவு தவறுகள் செய்யறோம், அது நமக்கும் அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். ஆனா அல்லாஹ் அதை என்னைக்காவது வெளிப்படுத்திருக்கிறானா? மறைக்கிறான், பாதுகாக்கிறான். ஏன்? நம்முடைய கண்ணியம் முக்கியம் என்பதை அவன் விளங்கி கொண்டான். அவன் கண்ணியமானவன், கரீம், அவன் சங்கையானவன். சங்கையானவன் என்றைக்குமே மனிதனுடைய கண்ணியத்தை பாதுகாக்கத்தான் நினைப்பான், அதை இழிவுபடுத்த நினைக்க மாட்டான். மூசா 40 வருஷம் ஒரு தவறு செஞ்சிருந்தார். ஒரு நாள் கூட இந்த சமூகத்துக்கு நான் அவரை அடையாளம் காட்டவில்லை. இன்றைக்கு நான் உனக்கு அடையாளம் காட்டி விடுவேனா? காட்ட முடியாது என்று சொன்னான் அல்லாஹ் தஆலா. இது நமக்கான படிப்பினை பாடம். ஒரு நெருக்கடியான நிலையில் அல்லாஹ் தன்னை காமித்து கொடு என்று அல்லாஹ் சொன்னதுக்கு பின்னாடி அந்த நபர் தன் தவற 40 வருஷமா உணராத அந்த மனிதர், 40 வருஷமா தவற திருத்திக் கொள்ளாத மனிதர், 40 வருஷமா தவற திருத்திக்காத மனிதர், ஒரு நெருக்கடி வந்ததுக்கு பின்னாடி இது தவறு, திருத்தணும், இது தவறு, திருந்திக்கணும் என்று விளக்கினார்கள் அல்லவா? அதுதான் ஒரு உண்மையான ஈமான்தாருக்கு அடையாளம் என்பார்கள்.